இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, இந்த வேளாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து சட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். சட்டு வந்து ஆஃப் சட்டு வந்து 42 இன்ச்சு பாடி உள்ள சட்டை வெட்ட போகிறேன். எல்லாரும் கவனமாக பாருங்கள். நீளம் 10, பாடி லூஸ் 42, காலர் 17, பாடி லூஸ் வந்து 13, 12, 13, பேக் கை லூஸ் வந்து 15, பேக் வந்து 26, பாக்கெட்டு உள் பாக்கெட்டு சின்ன காலரு உள்பட்டி எல்லாம் ஏரோ கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம வெட்ட போகிறோம். வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கோடு போட்டுங்க. கோடு வந்து 2 இன்ச்சில் ஒரு கோடு. இப்போ ஏரோ செட்டு லைட்டாக வயிறு இருக்கு, லைட்டாக வந்து கிராஸ் பண்ணிட்டேன். உயரம் 28, 29 வச்சுக்கோங்க. 21 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. கழுத்து இறக்கம் 2 இன்ச்சு இறக்கிட்டேன். 42 இன்ச்சு பாடி 2 இன்ச்சு இறக்கிட்டேன். முண்டா இறக்கம் 8.25, 8.25, 17 ஒரு கோடு. இப்போ எல்லாமே கோடு வரைய போகிறேன். வரைகிறத எல்லாரும் கவனிங்க. இது வந்து ஷோல்டர் கோடு, இது முண்டா இறக்கம் கோடு, இது வயிறு. இப்போ ஷோல்டர் வந்து 18, 18னா 9.25, 4 இன்ச்சு கூட வச்சு 9 வச்சுட்டேன். இங்கே 2 வச்சோம், இங்கே 2.25 வச்சுக்கோங்க. 2 அது 2.25 வச்சுட்டோம். பாடி லூஸ் 13, 42 இன்ச்சு பாடிக்கு 13 அளவு எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அளவு எடுத்தது அப்படியே 13ங்கிறது 13.25, 4 இன்ச்சு கூட வச்சுக்கிறேன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது பிரகாரம் நான் வெட்டிட்டு இருக்கேன். கஸ்டமருக்கு அப்படியே பாடி லூஸ் எல்லாமே அளவு எடுத்திருக்கோம். பாடி வந்து 12, 12.25 நான் வைக்கிறேன். இது 13, 13.25 வைக்கப்பட்டது. எல்லாம் அழகாக கோடு போட்டோம். இந்த இடத்துல வந்து ஸ்கேலை வந்து வயிறு இருக்காது, வயிறில் இருக்காதனால இந்த இடத்துல நல்லா பள்ளம் கொடுத்துங்க. இந்த இடத்துல வயிறு இருக்குது, வயிறு இருக்கிறது அந்த மாதிரி ஸ்கேலை வந்து நான் இப்படி போட்டுக்கிட்டேன். எல்லாமே கரெக்டாக போட்டேன். இப்போ முண்டா வந்து கரெக்டாக வந்து 18, கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை சந்தேகம் இருந்துச்சுன்னா 42னா 10 வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு தள்ளி இங்கே கோடு போட்டுங்க. இப்போ கழுத்து வந்து 2.25 நான் வச்சுருக்கேன். இது 2.25, இங்கேருந்து 4 இன்ச்சு மேலே வச்சுட்டு அழகாக அப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அழகாக நம்ம எல்லாமே போட்டோம். இந்த இடத்துல ரொம்ப குழி தோண்டாதீங்க, ஏந்த நாப்பில் வெட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து ரெடிமேட் மாடல் வெட்ட போகிறோம், அதனால் ஏந்த நாப்பில் வெட்டுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப உள்ளே குடஞ்சி வெட்டக்கூடாது. குடஞ்சி வெட்டிங்கன்னா சட்டை வந்து முண்டா தையல் போடும்போது நல்லா இருக்காது. பண்ணிட்டோம். இப்போ ஏரோ எப்படி வெட்டுவது, ஏரோ வந்து எப்படி வெட்டுறதுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த இடத்துல அழகாக முண்டா வந்து போட்டோம். இப்போ ஏரோ வந்து 13ல் பாதி 6 வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றுங்க. 2 இன்ச்சு மேலே அழகாக ஏற்றிடுங்க. வேலை முடிஞ்சிச்சு.
ஃப்ரண்ட்ல மட்டும் ஷோல்டர் 1/4 இன்ச்சு கூட வச்சுங்க. தையலுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. பெரிய பாடி 42 இன்ச்சு பாடி, வயிறு உள்ள சட்டை, வயிறு உள்ள சட்டைக்கு நான் வெட்டிட்டு இருக்கேன். பாடி லூஸ் பார்த்துக்கணும். பாடி லூஸ் பின்னாடி வரல. இப்போ நான் வேற மாதிரி வெட்ட போறேன். பதிமூணே கால் வச்சுட்டேன். இங்கே 13.25 வச்சுட்டேன். பேக்கில் வந்து 13, நான் 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து வைக்கிறேன். இங்கேருந்து 1.25 இறக்கிக்கோங்க. 1.25 இறக்கி நேராக கோடு போட்டேன். ஷோல்டர் 18, 18னா 9.25, 9.25 அப்படியே வச்சிருங்க. அப்படியே 9.25 வச்சிருங்க. இப்போ பேக் வெட்டிட்டு இருக்கேன். பேக் வெட்டுறது எல்லாரும் கவனமா பாருங்க. இங்கேருந்து 1.25 இன்ச்சு இறக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். 1 இன்ச்சு, ஏன்னா பின்னாடி வந்து ஏறி இருக்கணும், முன்னாடி இறங்கி இருக்கணும். ஃப்ரண்ட் பாருங்க இறங்கி போகும், பேக் வந்து மேலே ஏறி இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது தொந்தி உள்ள வயிறு உள்ள சட்டை, வயிறு உள்ள சட்டைக்கு நான் எப்படி வெட்டியிருக்கேன்னு பாருங்க. இங்கே இறக்கியும் இங்கே மேலே ஏற்றி வெட்டியிருப்பேன். முண்டை வந்து இறக்கிருப்பேன். பேக் வந்து கரெக்டாக வந்து 13.25. பேக் என்னவோ அது அழகாக வைக்கப்பட்டது. எல்லாமே வச்சுட்டோம். இப்போ கை வெட்ட போகிறேன். கை வெட்டுவதே கவனிங்க. கை நீளம் 10. இப்போ கை நீளம் 10, நான் 10.5 வச்சிருக்கேன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். கை லூஸ் வந்து 15. கை லூஸு 15 வச்சுட்டேன். 15னா 7 வைக்கப்பட்டது. பாடி வந்து 10.5, 42 இன்ச்சு பாடி. 42 இன்ச்சு பாடிக்கு 10.5 வச்சு அப்படியே கை லூஸ் வச்சுருங்க சார். ஓகே சார், பார்த்துக்கிறேன். வச்சுட்டேன்.
10.5 இன்ச்சு வச்சுட்டு அழகாக வந்து இந்த ஸ்கேல் மட்டும் போடுங்க. ஸ்ட்ரைட் ஸ்கேல் போடாதீங்க. ஸ்ட்ரைட் ஸ்கேல் போட்டுனா லூஸ் ஆகிடும். 10 வச்சுட்டேன். கை முண்டை எவ்வளோ இறக்குறது? கை முண்டை வந்து பார்த்தீங்கன்னா 4.25 நான் இறக்கிருக்கேன். 4.25 இறக்கிட்டு அழகாக ஒரு கோடு போட்டேன். கோடு போட்டு நம்ம வெட்ட போகிறோம். இப்போ முண்டா வெட்ட போகிறோம். எல்லோரும் பாருங்கள் கை வந்து எவ்வளோ இதாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். நாற்பத்தி 2 இன்ச்சு பாடி கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் தான் போடுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டுறேன். வயிறு உள்ள சட்டை 42க்கு 10 அப்படியே வச்சிருங்க. ஏன்னா 13 இன்ச்சு தட் லூஸ் இருக்கு. நிச்சயமா உங்க லூஸா தான் போடுறாரு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வைக்கிறேன். கொஞ்சம் குண்டான ஆளு, குண்டா இருக்காரு, வயிறு இருக்கு, வயிறு உள்ள சட்டை அது. இன்னொரு கை மேலே போட்டு வெட்டுறேன். இந்த கோடு கரெக்டாக மேட்ச் பண்ணி வெட்டிக்கிட்டு இருக்கேன். துணி வந்து ரொம்ப இருக்குதுல்ல, 60 இன்ச்சு ஆகலாம். 60 இன்ச்சு ஆகலத்தில் வந்து ஒரு கூட எடுத்திருக்காரு. 1.80 எடுத்திருக்காரு. 1.25 போதும், 1.40 போதும். ஆஃபுக்கு வந்து 1.40 எடுங்க. 60 இன்ச்சு அகலமாக இருந்துச்சுன்னா சட்டைக்கு வந்து 1.40 1.30 வெட்டிடலாம். இது அகலம் ஜாஸ்தி, 60 இன்ச்சு அகலம். 60 இன்ச்சு அகலத்தில் வந்து 1.40 எடுத்தாலே போதும். ஆஃப் ஸ்லாக்கு கூட தேவையில்லை. எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் வெட்டிடலாம். துணி ரொம்ப இருக்கிறனால அவர் பேண்ட்டுக்கு, அவருடைய பேண்ட்டுக்கு வந்து இது பாக்கெட் துணியா போட போறோம். ஷோல்டர் வெட்டுவதே கவனிங்க. ஷோல்டர் வெட்டும் போது பக்கத்தில் வந்து ஃப்ரண்ட் தட்டை வச்சுக்கேன். ஃப்ரண்ட் தட்டு இல்லாமல் வெட்டலாம். நான் யூடியூப்பில் பண்ணுறதுனால நான் ஃப்ரண்ட் தட்டை வச்சுட்டு வெட்டுறேன். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ 42 இன்ச்சு பாடிக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம்? 6 இன்ச்சு அகலம் வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இறக்கிருக்கோம்? 2.5 இறக்கிருக்கோம். 2.5 அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். ஷோல்டர் எவ்வளோ? 18 நம்ம என்ன பண்ணோம்? 4 இன்ச்சு சேர்த்து 9.5 வச்சோம். 9 வச்சுட்டேன். இங்கே எவ்வளோ வச்சோம்? 2.25 வச்சுருக்கோம். இந்த 2.25 இங்கே வச்சுருங்க. வச்சுட்டேன். இப்போ இங்கே வந்து 18, 9 தான் வச்சுருக்கோம். கீழே 9 வச்சா ஷோல்டர் வந்து 18னா 9.25 வைக்கணும். 9.25 பின்னாடி வந்து 9.25 இருந்தால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. 9.25 இருந்தால் போதும். ஏன்னா பின்னாடி வந்து தையலுக்கு தேவையில்லாத விஷயம். பின்னாடி வந்து சதை இருக்காது. அதனால எல்லாருமே கரெக்டாக வச்சுருங்க. 9.25 வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இது வந்து 9.5, இது வந்து பின்னாடி வந்து 9.25 வச்சுட்டேன். பின்னாடி வந்து 9.25, கீழே வந்து 9.25 வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். இதுக்கு நேராக ஒரு கோடு, அதில் என்ன இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டேன். இப்படி கிராஸாக ஒரு கோடு.
இப்போ கரெக்டாக அந்த முண்டா வந்து இப்படி வரைஞ்சிட்டேன், எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிட்டேன் பாருங்க. இப்படி அந்த கழுத்தை வந்து அந்த அதில் என்ன இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஈஸியாக வெட்டுற ரொம்ப ஈஸி மெத்தடில் வெட்டிட்டு இருக்கோம். பாருங்க, கை எல்லாம் வச்சு காட்டுறேன் பாருங்க, கரெக்டாக இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்க. இது கரெக்டாக இந்த ஷோல்டர் வந்து இதில் போய் அணைஞ்சிக்கும், இதில் போய் கரெக்டாக உட்காந்துக்குச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 9 ஒரு புள்ளி இருக்கான்னு பார்ப்போம். நம்மளுக்கு 9.25 தான் தேவை, 18 கொஞ்சோண்டு கூட இருக்குது, நம்ம கொஞ்சோண்டு கழிக்க போகிறோம். வச்சுட்டோம். இப்போ பாருங்க, கரெக்டாக 9.25 கச்சுன்னு போய் உட்காந்துருச்சு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த தட்டு கரெக்டாக இருக்கா, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக போய் உட்காந்துருச்சு பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக ஷோல்டர், இந்த ஷோல்டர் கரெக்டாக போய் உட்காந்துருச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ முண்டா வச்சு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண போகிறோம். கை முண்டா வந்து கரெக்டாக இருக்கா இல்லையானு ஒரு வாட்டி செக்கிங். ஏன்னா கை வந்து ஒரு அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் நான் வைப்பேன். இப்போ ஷோல்டர் 2 மடக்கிங்க, 2 மடக்கி இப்படி வச்சுட்டு இங்கே வச்சு பார்த்துங்க. இப்போ இங்கே தப்பாங்க, 1/4 இன்ச்சு குறைச்சிருவாங்க. இப்போ இங்கேருந்து வச்சு பார்த்துருவோம். கரெக்டாக வந்து முண்டா சரியாக வருதான்னு செக் பண்ணாமல் தைக்கக்கூடாது, ஏன்னா அது வெட்டிட்டு தான் தைக்கணும். அது அக்யூரேட்டாக எந்த வகையான அரைஞ்சி வெட்டுற மாதிரி நான் வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு வெட்டிட்டு தான் தைக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதுவும் வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய விஷயம். இது மாதிரி 42 இன்ச்சு பாடிக்கு ஷோல்டர்லேருந்து எல்லாம் அழகாக வெட்டியிருக்கேன். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது வந்து வயிறு உள்ள சட்டைக்கு நம்ம வெட்டியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்துருங்க. நன்றி, வணக்கம். இது 42 இன்ச்சு பாடிக்கு உள்ள சட்டை.